பயிர் வளம், செல்வ வளம், குழந்தை பேரு இது எல்லாத்தையுமே அருள்ற தவ்வைய தமிழ் வியாபாரிகள் யோகம் அருள்ற தாயா தொன்று தொட்டு வணங்கி வர்றாங்க. அதோட அடையாளமாக தான் தவ்வையோட வாகனமான கழுதையை தங்களோட வியாபார கூடங்கள், அதாவது கடைகள்லையும் வீடுகள்லையும் வச்சிருக்காங்க. எதுக்காண்டினா கெட்டவைகளெல்லாம் நீக்கி அந்த யோகங்களையும் வளத்தையும் நமக்கு தரணும் அப்படின்றதுக்காகவும், அந்த அருள் பூராமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இப்படி பண்றாங்க. மூதேவின்ற ஜேஷ்டா தேவியோட வாகனமான கழுதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிற வண்ணன் அழுக்கு மூட்டையில இந்த புதை சுமக்கிற கழுதை மேலே ஏற்றி வச்சிருப்பாங்கங்க. அதை நதிக்கரையில் போய் வச்சு துவைப்பாங்க. அது சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் மூட்டையை கட்டி அந்த கழுதை மேலேயே தானே வச்சு கொண்டு போவாங்க. அதே மாதிரி இந்த மூதேவின்ற ஜேஷ்டா தேவி தன்னை வணங்கி துதிக்கிற பாவாத்மாக்களோட பாவ மூட்டைகளை மூதேவி மேலேயே தானே சுமந்துக்கிட்டு அவங்களோட மன அழுக்குகளை விலக்கி நல்ல வழிக்கு அழைத்து செல்லுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மூதேவின்ற ஜேஷ்டா தேவியோட கை